வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய வெள்ளை மரணங்கள். முதல் உலகப் போறப்போ அங்க தங்கியிருந்த வெள்ளைக்கார சிப்பாய்களுக்காக 300 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்ட அந்த உயரமான சீமை ஒட்டு கொட்டகை கட்டப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இராணுவம் கலைக்கப்பட்டதுமே அந்த நீல கொட்டகை நிஜாம் ரயில்வேக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அது 12ஆ பிரிக்கப்பட்டு அதுல கடைசி வீடு எங்களோட அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வீடுகள் டிக்கெட் பரிசோதகர்களுக்காக. எங்க அப்பா ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போயிட்டு அவரோட மேலதிகாரிகள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கிளம்புவார். சில நேரங்களில் ஆஃபீஸோட காகித கட்டுகளை வீட்டுக்கு கொண்டு வந்து கூட நோட்ஸ் எழுதுவார். எங்கள் வீட்டுக்கு முன்வாசல், கொல்லை, பக்கவாட்டில்னு 3 வாசப்படிகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு நைட்டும் கவலை இல்லாமல் தூங்குறதுக்காக 3 கதவுகளையுமே நாங்கள் பூட்டணும். அலிகார் பூட்டுகள்னு நாங்கள் பெரிய பூட்டுகளை வச்சுருந்தோம். கொட்டகை கிழக்கு மேற்கா கட்டப்பட்டிருந்தது. நாங்கள் பக்கவாட்டு கதவை திறந்தா வெயில் சுளீர்னு 12 மணி வரைக்கும் அடிக்கும். அந்த நாளில் அரிசி, பருப்பு, கடுகு, மிளகா வத்தல் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் கலந்திருக்கிற குப்பை, சத்தை, கல், களிமண் உருண்டை இதெல்லாத்தையுமே விளக்கணும். அரிசி பருப்பை புடைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு மூங்கிலால் செய்யப்பட்ட முறம் ஒன்று வேணும். முறத்தையும் வாங்கினபடியே பயன்படுத்த முடியாது. காகிதத்தை ஆட்டுக்கல்ல ஆட்டி தண்ணீரும் வெந்தயமும் விட்டு அரைச்சு மெழுகு போல பண்ணி அதை முறத்தோட 2 புறங்கள்லையும் பூசி உலர வைக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாளெல்லாம் ஓயாத வேலையாவே இருக்கும். எல்லாமே கிழக்கு வாசல் படியில தான். இந்த மாதிரி வீட்டு வேலையில கொஞ்சம் கூட உதவாம நானும் என்னோட பெரிய அக்காவும் மைல் கணக்கில் படர்ந்திருந்த வெட்ட வெளியில சுத்த போயிடுவோம். பூமி சமத்தரையா இருக்காது, மேடும் பள்ளமுமா இருக்கும். பயிர் செஞ்சு பயன்படுத்த முடியாத மண். இந்த வெட்ட வெளியில ஒரு இடத்துல ஆளுயர சுற்றுச்சுவர் கட்டி அதுக்கு இருந்த ஒரே கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னால ஒரு புது கொட்டகை. வேலை இல்லாத வயதான ஏழை கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்க ஒரு ஒர்க் ஷாப். எளிய தச்சு வேலை. காலையில சுமார் 9 மணிக்கு வந்து மாலையில் அவ்வளோ பேருமா 5 மணிக்கு கிளம்பிடுவாங்க. பகலில் கஞ்சி இலவசம். இந்த கொட்டகையை தாண்டி இருந்த இடம் எனக்கும் என் அக்காவுக்கும் ஒரு புதிராகவே இருந்தது. விஸ்தாரமாக இருந்த இடத்த சுத்திலையும் சுவர் எழுப்பி பாதுகாத்துட்டு இருக்காங்க. யார் அது? அந்த வெளிக்கதவை போட்டு ரொம்ப பெரியதா ஆனால் ரொம்ப பழசாவும் இருந்தது. அதுக்கு சாவி இருக்கா? இப்படி வருஷ கணக்கில் பயன்படுத்தாமல் இருந்ததுனால பூட்டோட சாவி தொலைஞ்சு கூட போயிருக்கும். எல்லா நாள்லையும் அக்காவால் என் கூட வெட்ட வெளிக்கு சுத்த வர முடியல. நான் தான் தன்னந்தனியா அந்த குன்றுகளில் போய் சுற்றி பார்ப்பேன். எதுலேயுமே ஏற முடியாத மாதிரி மேற்பரப்பு வழவழன்னு இருக்கும். அடுத்த குன்று, அதுக்கு அடுத்த குன்றுன்னு போனவனுக்கு வழியே தெரியல. தாறுமாறா ஓடுனேன். குன்றுகள் முடிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் இரும்பு பாதை ஒன்று தெரிஞ்சது. அப்படின்னா அந்த இரும்பு பாதையோடு போனால் ரயில் நிலையத்தை அடைஞ்சிடலாம். ரயில் நிலையத்திலிருந்து எனக்கு வீடு திரும்ப வழி தெரியும். ரயில் பாதை கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் அங்கே ஒரு பெரிய பாறை இருந்து அதுக்கு படிக்கட்டும் இருந்தது தெரிஞ்சது. வீட்டுக்கு போயிடலான்னு நம்பிக்கை இருந்ததும் எனக்கு அதுக்கு தைரியமும் வந்துச்சு. அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறினேன். மேலே ஒரு கோயில், அனுமான் கோயில். பாறையிலேயே குடையப்பட்ட ஹனுமார் சிலை, காவி வண்ணம் பூசப்பட்டிருந்தது. அங்கே ஒரு பூசாரி இருந்தார். ஆனால் அவரோட பேசுறதுக்கு எனக்கு தயக்கம். அவர் துளசையும் உத்தரணி நீரும் கொடுத்தாரு. நான் கோயில்ல இருந்து கீழே இறங்கி ரயில் பாதை ஓரமாக நடந்தேன். 1/2 மணி நேரத்தில் வீடு போய் சேர்ந்துட்டேன். இப்போ எனக்கு 2 இடங்கள் புதிராகவே இருந்தது. முதல் புதிர் ஆளுயர சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட இடம். 2வது புதிர் இந்த அனுமார் கோயில். ஏன் அப்பா இந்த கோயிலுக்கு எங்களை கூட்டிட்டு போனதே கிடையாது? ஒருவேளை அப்பாவுக்கே தெரியாதோ? நான் என் அக்கா கிட்ட மட்டும் சொன்னேன். இன்னைக்கு என்னையும் அழைச்சிட்டு போடா அப்படின்னு கேட்டா. நாளைக்கு போவோன்னு சொன்னேன். எனக்கு அனுமார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த கோயிலே உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நேர் வழியெல்லாம் தெரியாது, சுத்திண்டு தான் போக தெரியும் அப்படின்னு சொன்னேன். நானும் வரேன். சரி, நாளைக்கு. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கே நான் வந்துட்டேன். ஆனால் அக்காவுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. அவசரமாக மோர் சாதமும் டீயும் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பணும். அம்மாவுக்கு கோபம். வண்டி 10 பாத்திரம் இருக்கு, எங்கே கிளம்பிட்டேன்? என் அக்கா ஏதோ முணங்கிட்டே வெளியே வந்துட்டா.
நாங்கள் ஓட்டமும் நடையுமா ரயில் பாதை கிட்ட போனோம். அதோட நடந்து அனுமான் கோயிலுக்கிட்ட போனோம். அன்னைக்கு அங்கே இன்னும் 5-6 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு விசேஷ நாளாக இருக்கணும். நாங்கள் 2 பேராக இருந்ததுனால தைரியமாக கோயிலை சுற்றி வந்தோம். அந்த சின்ன இடத்துல ஒரு கிணறு. பொதுவாக அந்த ஊரில் கிணறுகளே கிடையாது. இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் குழாய் இருக்கும். அது இல்லாதவங்க தெருக்குழாய்களில் தண்ணீர் பிடிச்சிப்பாங்க. இந்த அனுமார் கோயிலில் எப்போ கிணறு தோண்டினாங்க என்னன்னே தெரியல. அக்கா தான் அங்கே இருந்தவங்கள ஒரு பெண்மணியை கேட்டா. அவ அந்த கோயிலோட பேரை சொன்னா, லட்சுமண் ஜூலா. இதுக்கப்புறம் அக்கா அடிக்கடி அவளாவே லட்சுமண் ஜூலாவுக்கு போயிடுவா. அம்மா கிட்ட திட்டும் வாங்கிப்பா. ஆனால் எங்களுக்கு பயமே வரல. என்னால் தான் அந்த கோயிலுக்கு அதிகமாக போக முடியல. விளையாட்டு கோஷ்டி சேர்ந்துருச்சு. ஒரு நாள் அக்கா சொன்னா, அந்த கோயிலுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. எப்படின்னு நான் கேட்டேன். இந்த ஒர்க் ஷாப் தாண்டி அந்த உயரமான காம்பவுண்ட் சுவரையும் தாண்டி போனா ஒரு குட்டை வரும். குட்டைக்கு அந்த பக்கம்தான் கோயிலோட மலை இருக்கு. நானும் அந்த குட்டை பக்கம் போயிருக்கேன். குட்டையை தாண்டி நேராக போகணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. என் அக்கா போயிருக்கா. நான் அடுத்த நாளே அந்த குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு உறுதியாக இருந்தேன். அக்காவுக்கு மாவு அரைக்கிற வேலை இருந்தது. என்ன காரணமோ எனக்கும் அவள் தனியாக அந்த வெட்ட வெளியில் போகிறது சரியில்லையோன்னு சந்தேகம் வந்துருச்சு. அது ரொம்ப வெட்ட வெளியான இடம். ஏதோ சில நாட்களில் தான் அங்கே ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு புல் இருக்கணும்ல. மழை பெஞ்சு 10-15 நாட்களுக்கு தான் கொஞ்சம் பச்சை நிறம் தெரியும். மற்ற நாட்கள்லாம் கட்டாந்தரை தான். நான் ஒர்க் ஷாப்பை தாண்டி அந்த ஆள் உயர சுவர் கொண்ட இடத்துக்கு வந்தேன். என் கண்ணை என்னாலே நம்ப முடியலை. அங்கே கதவு திறந்திருந்தது. உள்ளே எட்டி பார்த்தேன். அது ரொம்ப பெரிய இடம். பல ஏக்கர்கள் இருக்கணும். சின்னதும் பெருசுமா அந்த இடமெல்லாம் தனித்தனி கட்டடங்கள். நாள் கணக்கில் பூட்டி கிடந்ததுனால அங்கே நிறைய புதர்களும் ஒரு சில இடங்களில் சப்பாத்தி கள்ளி செடிகளும் இருந்தது. எனக்கு காலில் செருப்பு இல்லை. ஜாக்கிரதையாக நடந்தேன். சில நிமிஷத்துக்கு அப்புறம்தான் அது ஒரு கல்லறைன்னு தெரிஞ்சுது. எங்கள் ஊர்லேயே சில மாதா கோயில்கள் பக்கத்தில் சின்ன அளவில் கல்லறைகள் இருக்கு. அது தெருல இருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். அங்கேயும் செடி புதர்கள் இருந்தாலும் பாதைகள் தெளிவாக இருக்கும். இங்கே பாதைகள் இருந்த இடமே தெரியலை. கல்லறை வாசகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் எழுதியிருந்தது. எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. பெருசாக கட்டப்பட்ட ஒரு கல்லறையில் சுமார் 20 பேர்கள். அவ்வளவு உடல்களையும் ஒரே நாளில் அங்கே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. திடீர்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த பழைய கல்லறையில் நான் தன்னந்தனியாக சாயங்கால பொழுதுல சிக்கிட்டு இருக்கேன். உடனே வெளியே போயிடணும். என் கால்களில் முள் தைக்கிறத கூட பொருட்படுத்தாமல் கல்லறையோட வாசலுக்கு ஓடினேன். அது மூடி இருந்தது. எனக்கு பயம் தாங்கவே முடியலை. கதவை தடதடன்னு தட்டுனேன். கதவை துறன்னு கத்துனேன். அந்த கதவை அப்பதான் மூடி போட்டிருக்கணும். நல்ல வேளையா அந்த ஆள் ரொம்ப தூரம் போயிருக்கல. கதவை திறந்துச்சு. அங்கே குள்ளமா ஒரு ஆள் கரடு முரடான முகத்தோட நின்றுட்டு இருந்தான். நீ எப்படா உள்ள வந்த? கதவை திறந்திருந்தது, அதான் வந்தேன். கதவை திறந்திருந்தா உள்ள வந்துடுறதா? இது நீ வர்ற இடமா? நான் பேசாம நின்றுட்டு இருந்தேன். அந்த குள்ள மனிதனோட முகம் பயம் கொடுக்கறதா இருந்தது. போ அப்படின்னு சொன்னான். நான் தயங்கிட்டே அது என்ன இடம்னு கேட்டேன். இது கிறிஸ்தவங்களோட கல்லறை. உள்ள நிறைய பேரை புதைச்சிருக்காங்க. போ அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லிட்டே அந்த ஆள் கதவை பெரும்பாடுபட்டு மூடினான். அந்த பூட்டை மேலையும் கீழையுமா அழுத்தினான். சாவி இல்லையான்னு கேட்டேன். ஏண்டா நீ இன்னுமா இங்கே நிற்கிற? அத்தனை பிசாசும் உன்கிட்ட தான் வரும். போ அப்படின்னா. அந்த ஆள் காலை சாச்சு நடந்து போனான். நான் லட்சுமண் ஜூலா போனேன். நிஜமாவே அது குறுக்கு வழிதான். இந்த முறை அங்கே பூஜை செய்கிறவர் ஆஞ்சநேயர் மேலே பூசியிருந்த காவியை எடுத்து ஏன் நெத்தியில் பூசிட்டாரு. இது இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட ஒரு பூதம் பிசாசு வராது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கல்லறையாள் அந்த கல்லறையில் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் என்கிட்ட வந்து சேரும்னு சொன்னார். அது தெரிஞ்சது மாதிரி பூசாரி ஒரு பேய் பிசாசும் என்கிட்ட வராதுன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என் அக்கா கிட்ட சொன்னேன். பூட்டியே இருக்குமே, அது என்னன்னு தெரியுமா? என்ன அப்படின்னு எங்கள் அக்கா கிட்ட. அது ஒரு கல்லறை. நிறைய வெள்ளைக்காரங்களை புதைச்சிருக்காங்க. நீ பாத்தியா? ஆமாம், கதவு திறந்திருந்தது. உள்ளே போனேன். நிறைய சின்ன சின்ன துளசி மாடை மாதிரி இருந்தது. 2-3 பெருசாகவும் இருந்தது. அதில் எல்லாத்துலேயும் பேர் இருக்கு. நாளைக்கும் போவியா? எனக்கு தெரியாது.
அங்கே நிறைய பிசாசுங்க இருக்கலாம். யாரு சொன்னா? குள்ளமா ஒரு ஆளு. அப்போ அந்த ஆளே பிசாசோ என்னவோ. எனக்கு வயிற்ற கலக்குச்சு. இனி நான் அங்கே போகவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி என்னால் சரியாக தூங்க முடியல. விதவிதமாக கனவுகள் வந்தது. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை கூட சரியாக கவனிக்க முடியல. பெங்கால் டைகர் வாத்தியார் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கல. அதுக்காக நல்ல அடியும் வாங்கிக்கிட்டேன். அந்த வாத்தியாருக்கு பிடித்தமான மாணவன் எனக்கு ஒரு பேர் இருந்தது. ஆனால் பாடத்தை சரியாக கவனிக்கலைன்னா அவர் தான் பேருக்கு ஏற்ற மாதிரி பாஞ்சிடுவார். வீட்டுக்கு வந்ததும் நான் வாய் பேசாமல் மோர் சாதம் சாப்பிட்டதை கவனிச்ச என்னோட அம்மா, ஏண்டா இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா. ஒன்றும் இல்லையே. ஏன் உன் மூஞ்சி ஏதோ மாதிரி இருக்கு? எனக்கும் தெரியலன்னு அவளுக்கு தெரியாதா? ஆனால் அதில் ஏதோ ரகசியம் இருக்குங்கிறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வேகமாக ஒர்க் ஷாப் பக்கம் போனேன். என்னை யாராவது பின்தொடர்ந்து வராங்களான்னு பார்த்தேன். யாருமே இல்லை. நான் வேகமாக பூட்டிய கதவு கிட்ட போனேன். பூட்டை இழுத்து பார்த்தேன். அது திறந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு அந்த கதவை தள்ளுனேன். அது திறந்துக்குச்சு. உள்ளே போய் கதவை சாத்திட்டேன். தரையெல்லாம் சருகு. பாம்பு இருந்தா கூட தெரியாது. என்னோட வெறும் காலே நிறைய சத்தம் எழுப்புச்சு. நான் அந்த கல்லறையில் மிகப்பெரிய மண்டபம் இருந்த இடத்துக்கு போனேன். அங்கே தான் 20 பேர் புதைக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் 19 இல்லை 20 வயசு. அவங்க பேருக்கு அடியில் இருந்த வாசகம், போர் முனையில் உயிரை விட முனைந்தவர்களை காலரா நோய் வென்றுவிட்டது. அந்த வாசகத்தோட கவித்துவம் எனக்கு அன்னைக்கு புரியலை. அந்த பெரிய காம்பவுண்டில் 200 கல்லறைகள் கூட இருக்கலாம். இவ்வளவு வெள்ளைக்காரர்கள் அந்த ஊரில் கடைசி மூச்சு விட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான பாதை கூட கிடையாது. அதனால எல்லா உடல்களையும் தூக்கிட்டு தான் வந்திருக்கணும். திடீர்னு என் அம்மா அழுவா. எனக்கு அண்ணனா இருந்தவன் எனக்கு 2 வயசு ஆறதுக்குள்ள வயிற்று வலின்னு சொல்லிட்டு கடைசியில் செத்தே போயிட்டான். 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட என் அம்மாவோட துக்கம் தீரவே இல்லை. இங்கே இவ்வளவு பேர் புதைக்கப்பட்டிருக்காங்களே, இவங்களோட அப்பா அம்மா எவ்வளோ அழுதுருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை இது ஒரு அந்நிய நாடு. அவங்க இறந்தப்போ அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்க முடியாது. எல்லாரும் வெள்ளைக்கார சிப்பாய்கள். ஒருவேளை நாங்கள் இப்போ இருக்கிற அறைகளில் கூட அவங்க வந்து தங்கியிருந்திருக்கலாம். இப்போவுமே ஊரில் 7-8 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. இந்த சிப்பாய்கள் இருந்த நாட்களில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மருத்துவம் பார்க்கப்படாத காரணத்தினால கூட இவங்க மொத்தமாக இறந்து போயிருக்கலாம். அந்த வயசில் எனக்கு அழுக வந்தது. அங்கேயே அழுதுட்டு நின்னேன். என்னை யாரும் முதுகில் தட்டி, அழாதடா எனக்கும் அழுக வந்துடும் அப்படின்னு சொன்னதும் திரும்பி பார்த்தேன். என்னோட அக்கா. நீ எப்போ வந்த? எனக்கு தெரியாதா நீ எங்கே போவேன்னு? இந்த கதவுக்கு பூட்டே கிடையாது. இருக்கே. அது பூட்டாது. சரிவா நம்ம கோயிலுக்கு போவோன்னு கூப்பிட்டா. நாங்கள் 2 பேருமே வெளியே வந்து கதவை தாழ் போட்டு அந்த பூட்டை அழுத்தி வச்சோம். ஆனால் அது திறந்த மாதிரி தான் இருந்தது. 2 நாளில் அடிக்கடி திறக்கப்பட்டிருந்துச்சு. பூட்டுக்கு உள்ளே இருந்த துரு அழுக்க விலக்கிருக்கும். நாங்கள் லக்ஷ்மண் ஜூலா போயிட்டு சுத்து வழியில் தான் வந்தோம். இனிமே இங்கே வர வேண்டான்னு நான் சொன்னேன். நானும் வரப்போறதில்லைன்னு அக்கா சொன்னான். உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு அக்கா கேட்டா. என்ன? உனக்கு முன்னாலேயே நான் இந்த கல்லறையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.